கள்ள ஓட்டு போட்டு தெரியுமா பிஜேபி காரங்க? ஓட்டு காசு கொடுக்க தெரியுமா? நல்ல ஓட்டு தான் ஜெயிக்கிறாங்கன்றீங்க. அப்போ இல்லை, அதுவும் ஒரு வழிமுறை இருக்குல்ல தேர்தலில். பதவியில் இருப்பேன், பதவியும் கொடுப்பாங்க, ஏன்னா ஒரு திறமையான ஒரு அரசியல்வாதி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு அது விருப்பம் கிடையாதுப்பான்றது. அவரே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பப்ளிக் இடையே வைக்கும் போது எனக்கு எழுந்திருக்க ஒரு கேள்வி தானே சார் மக்களுக்கும் வரும். அதே என்னப்பா நியாயமே இல்லையாப்பா நீ சொல்கிறதுல. ஏம்மா, இந்த ஓட்டுங்கிறது அம்பேத்கர் தன் உயிரை பணையம் வைத்து மற்றவங்களை போராடி சண்டை போட்டு இந்த ஓட்டை வாங்கி கொடுத்தாரு. சொத்து வரி கட்டணும், படித்தவனும் டிகிரி வாங்கணும் மட்டும்தான் ஓட்டு போடணுன்ற போது இருந்தபோது சாதாரண மக்களை அவனை ஆளுவனை அவனே தேர்ந்தெடுக்கணும் அம்பேத்கர் இந்த ஓட்டை வாங்கி கொடுத்தாரு. ஒரு நாட்டில் ஒரு நாளைக்கு 1,28,00,000 பேர் குடிக்கிறான். அப்போது நீ 1000 கொடுக்கல, நீ 1,15,16 லட்சமாக கொடுக்குறீங்க. இவன் புருஷன் ஒரு நாளைக்கு 200 குடிக்கிறான். இவன் 5 நாள் காசை இந்த பிள்ளைக்கு தந்துட்டு நாங்கள் எங்களால் தான் இந்த குழந்தைங்கள்லாம் குடும்பம்லாம் இருக்குது அப்படிலாம் பிரபகண்டா பண்ணுறாங்கல்ல. பிஜேபியில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க. நேரடியாக திராவிடத்தை ஒழிச்சிருவேன், திமுகவை அழிச்சிருவேன், திமுகவை அடிச்சிருவேன்னா திமுகலாம் பிடிச்சி உள்ள போட்டுடலாம். இல்லை, அந்த சித்தாந்தத்தை ஒரு கேள்விக்குறி ஆக்கிடுவேன் அப்படின்னு சொன்னவர் தான் அண்ணாமலை. This video is sponsored by Classic Colors, Style and Comfort, Casual Shirts with Classic Elegance. Epic Toyota, the new landmark of Anna Salai, Chennai Podcast Studio, unleashing powerful conversations with Black Magic cameras. Shubh Cards, the premium wedding invitations, Abhiramapuram, Chennai. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. அதிமுக கூட்டணி வச்சிங்கன்னா நான் ஒரு தொண்டனாக வேலை செய்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறாரு சார். இப்போது கருத்துக்கள் வெளிவருவது போல் அண்ணாமலையை தேர்தல் பொறுப்பாளராக போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க சார். எனிவேஸ் அவர் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்காக வேலை பார்க்க போகிறாரு. அதிமுகவை பற்றி அவர் ஏதாவது ஒரு பேசி தான் ஆகணும், சந்திக்க வேண்டிய தருணங்கள் தான் ஆக வேண்டும். அது இல்லாமல் அவர் பண்ணவே முடியாது. லாஜிக்கலாக ஏதோ ஒரு முட்டாள்தனமாக ஆக்கிற மாதிரியா இருக்குது சார். அது இல்லை நான் தொண்டனாக இருந்து சார், உங்களுக்கு புரியுது சார், தொண்டனாக இருக்கிறேன், நான் இந்த கட்சியில் இருக்கிறேன், பதவியில் இருப்பேன், பதவியும் கொடுப்பாங்க, ஏன்னா ஒரு திறமையான ஒரு அரசியல்வாதி. ஆனால் பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு அது விருப்பம் கிடையாதுப்பான்றது. அவரே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பப்ளிக் இடையே வைக்கும் போது எனக்கு எழுந்திருக்க ஒரு கேள்வி தானே சார் மக்களுக்கும் வரும். அதே என்னப்பா நியாயமே இல்லையாப்பா நீ சொல்கிறதுல. நீயா இருந்தா என்ன, உங்களோட கட்சிக்காரராக இருந்தாண்ணா. இன்னும் தேர்தல் கேம்பெயின் தொடங்குறதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது சார். சரி சார், 1 வருஷத்துக்குள்ளே எது ஒன்றாலும் நடக்கலாம். சரி அண்ணா கேட்ட கேள்வி சரிதான். அது ஒரு 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 தர்ம சங்கடமான சூழல் தான் அண்ணாமலைக்கு. ஏன்னா அவர் இயல்பாக பேசுகிறவர். நீங்கள் இது வரைக்குங்க தமிழ்நாட்டில் பிஜேபியில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க. நேரடியாக திராவிடத்தை ஒழிச்சிருவேன், திமுகவை அழிச்சிருவேன், திமுகவை அடிச்சிருவேன்னா திமுகலாம் பிடிச்சி உள்ள போட்டுடலாம். இல்லை, அந்த சித்தாந்தத்தை ஒரு கேள்விக்குறி ஆக்கிடுவேன் அப்படின்னு சொன்னவர் தான் அண்ணாமலை. அப்படி சொன்ன பிறகு தான் பிஜேபி மேலேயே இது பரவாயில்லையே, தமிழ் தேசவாசிகள் அதான் சொல்கிறாங்க, எங்களை போன்றவர்கள் அண்ணன் சீமான் பண்ணுறவங்களாம் அதான் சொல்கிறாங்க, இவங்களும் அதான் சொல்கிறாங்க, அதுக்கு தான் சொன்னாங்க. இவங்களாம் பிடிமான்னு கூட ஒரு பொருளையை கலப்பி திமுக கலந்து விட்டாங்கன்னு வச்சுங்க. அப்போ இந்த சித்தாந்தம் இந்த மக்களுக்கு எதிராக இருக்கிறது, இந்த சித்தாந்தம் அழிக்கப்பட வேண்டிய சித்தாந்தம் அப்படின்னு சொன்னவர். அது ஒரு மிகப்பெரிய வார்த்தை. ஏன்னா அது இப்போ அழிக்கப்பட வேண்டியதில்லை, முதல்லேருந்தே அது அழிக்கப்பட வேண்டியது தான். ஆனால் அதை யாரும் வெளிப்படுத்தலை. அப்படி இருக்கிற போது 1 வருஷம் கழிச்சு சப்போஸ் தேர்தல் இன்சார்ஜாக போட்டாலும் சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். நம்ம எவ்வளோதான் கட்டுப்படுத்தி இல்லை. ஸோ அது எனக்கு ஏற்பட்ட ஒரு கேள்வி. அதை இந்த நியூஸ்லாம் காலையில் பார்க்கும்போது லாஜிக்கலாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னா சார், நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, ஆனால் என் பொண்ணாடி கூட பேச மாட்டேன்பா அப்படின்றது குடும்பத்துக்கு ஒத்து வரும், அரசியலுக்கு ஒத்து வருமா? நீங்கள் சொல்கிறது பொண்டாட்டிக்கிட்ட பேசுகிறவங்களாம் அந்யோன்யமாக இருக்கிறான். அது குடும்பத்துக்கு ஒத்து வரும் சார். 6 மணிக்கு மேலே பேசுகிறவங்களாம் இருக்கிறான், பகல்கிட்ட பேசாதவங்களாம் இருக்கிறாங்க. இல்லை சார், சில காம்ப்ரமைஸுகளை அரசியலை செஞ்சு தான் சார் ஆகும். இல்லை அவர் பண்ண மாட்டார். இல்லை, அது அண்ணாமலைக்கு புதுசில் அது புதுசாக இருக்கான். ஒரு காவல்துறை அதிகாரிக்கு புதுசாக இருக்கலாம். இப்போ அண்ணாமலைக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் தானே. சரி, சட்டுன்னு ஒரு கேள்வி, ஒரு இலகுவா இப்போ நீங்கள் அண்ணாமலை தவிர்த்து நயினார் நாகேந்திரன், எடப்பாடியார் எல்லாம் ஒன்றா இருந்தவங்க. சரி,
ஒரு இலகுவான சூழல்ல இந்த தேர்தல் அமைவதற்கான வாய்ப்பும் கூடுதலா இருக்கும் இவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா நல்லா அருமையா இருக்கும். கூடுதலா இருக்குது. ஏன்னா இவர் ஏற்கனவே அதிமுக இருந்து தேர்தலை எப்படி பார்த்தவரு. உண்மை. இப்போ உங்களுக்கு பிஜேபி காரங்களாம் தேர்தல்லாம் வந்து பண்ண தெரியாது சார். அவங்களுக்கு புதுசு இது. கள்ள ஓட்டு போட தெரியுமா பிஜேபி காரங்களுக்கு? ஓட்டு காசு கொடுக்க தெரியுமா? நல்ல ஊர் தான் ஜெயிக்கிறாங்கன்றீங்க அப்போ. இல்ல அதுவும் ஒரு அதுவும் ஒரு வழிமுறை இருக்குல்ல தேர்தல்ல. சார் ஒன்றும் இல்லை, நான் ஒரு அந்த தேர்தல் அதிகாரிகிட்ட பேசியிருந்தேன். சொல்கிறாரு, நானும் எப்படி தெரியுமா கள்ள ஓட்டு போடுவோம் ஆளுங்கட்சிக்கு. அந்த பூத்தில் நிற்கிறாங்கல்ல, ஒரு 60 வயசுக்கு மேலே நிற்கிறாங்கல்ல ஜனங்க, அவங்க எல்லாரும் நான் வந்து ரிட்டைனிங் ஆஃபீஸர், எனக்கு தான் பவர். அந்த 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 பூத்துக்கு நான் போய் டக்கு டக்குன்னு எல்லாரும் கூப்பிட்டு வருவேன். 10-20 பேர் இருக்காங்களா, அப்படியே கூப்பிட்டு வந்து பக்கத்தில் நிற்கச்சின்னு இதில் போடணுன்னு அவங்க சொல்லுவாங்க, இந்த இதில் போடுங்க. நான் என்ன பண்ணுவோம் அதில் போடுவேன். என்ன போட்டேன்னு என்ன யாரும் கொஸ்டின் பண்ணுறதுக்கும் இல்லை, அவங்களுக்கும் தெரியாது. அவங்களும் இதை சாமி அதிகாரி பண்றாரு. நம்ம சொல்கிறத போட்டாரு. அப்படியே ஒவ்வொரு பூத்துக்கும் நாங்கள் ஓட்டு போடுவோம். ஓ, அதனால தான் நாங்கள் வந்து பொதுவாக அரசு ஊழியர்கள் எப்பயுமே ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. கருணாநிதி அவர்கள் அதை சரியாக பயன்படுத்துவார் அரசு ஊழியர்களை. இப்போ அந்த மாதிரி இல்லை, இது அந்த டாக்ஸிஸ் இவருக்கு தெரியல. அப்போ நாங்கள்லாம் பெரிய கள்ள ஓட்டு போடுற ஆட்கள் அப்படின்னு அதிகாரி சொன்னார். இப்போ இது யாருக்கு தெரியும்? இது ஒன்றும் திமுககாரங்களுக்கு தெரியும், மேபி அதிமுககாரங்களுக்கு தெரியலாம். இவங்க ஆட்சியில் அமைப்பு பண்ணலாம், ட்ரைனிங்ல இவங்க அவருக்கு அதிமுக இருந்தனால அவருக்கு அதெல்லாம் அந்த இதுதாங்க தேர்தல்னா அதாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆரத்தில் ஆண்டுக்கிறாங்கள, மிஞ்சி போனால் 100 ரூபா போடுவானுங்க. மொதல் வீட்டில் ஒரு 100 ரூபா போட்ட உடனே 10-50 தட்டு முளைச்சிரும். ஒரே வீட்டிலேருந்து பொண்ணு மூஞ்ச பவுடரை பூசுவான், பொண்டாட்டி மூஞ்ச பவுடர் பூசுவான். இவர் எவ்வளோ? 100 ரூபாய். நம்ம நினைப்பது என்ன கேவலமாகுதுன்னு. இதுதான் நடைமுறை. சில ஊர்களில் வந்து ஏன் போட்டு காசு கொடுக்கல அப்படின்னு ஜனங்க வந்து சாலை மறியல் பண்ணுறதெல்லாம் பார்த்துருங்களா? எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துலலாம் தேர்தல் அன்னைக்கு முன்னால் வந்து கருப்பு கேன் 5 லிட்டர் கேன் இருக்குல்ல, அதெல்லாம் சாராயம் வரும். அதுவும் திமுகவில் அதை கொடுத்து விடுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய என்னையா பக்கத்து ஊருக்கு வந்துடுச்சு, நம்ம ஊருக்கு வரல, என்னையா நம்ம என்ன ஒன்று என்ன நம்ம மதிக்கலையா அப்படி இப்படின்னு ஒரே கரைச்சலாக இருக்கும். அப்போ அந்த 2-3 கேன் கொடுப்பாங்க. அதை இவனுங்க அன்றைக்கி நைட்டுக்கிட்ட போட்டு மறுநாள் ஓட்டு போட்டு வரல, ஓட்டு அந்த பூத் இருக்குல்ல பக்கத்துலேயே எங்கன்னா சந்தை நிற்பானுவோம். இவனுக்கு தெரியல யாரா நம்ம ஓட்டர்ஸ்னு. அப்படி போட்டு வந்து டக்குன்னு ஒரு கிளாஸ் ஊற்றி கொடுப்பானோ, அப்படி குடிச்சு போயினே இருப்பான். இதுதான் சார் தேர்தல். இப்போது அந்த ஊரில் எவ்வளோ கொடுத்தாங்களா அப்படின்ற நிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் யார் கொடுத்தாலும் வாங்கிக்கிறான். வீட்டில் ஒரு 10 ஓட்டுக்குதுன்னு வச்சுங்க, இவர் எவ்வளோ கொடுத்தாரு, அவர் 3000 கொடுத்தாரு, ஒரு ஓட்டுக்கு 500 5000 கொடுத்தாரு. இவர் எவ்வளோ கொடுத்தாரு, ஒரு ஓட்டுக்கு 300 3000 கொடுத்தாரு. சரி, 5000 கொடுத்தவனுக்கு ஒரு 6 ஓட்டை போடு, 3000 கொடுத்தவனுக்கு ஒரு 4 ஓட்டை போடு. இப்படி தான் ஜனங்க வந்து இது சிரிக்கிறதுக்கு இல்லை, எதேச்சும் அப்படி தான். நீங்கள் வெத்தலை வெத்தலை வச்சு சத்தியம் வாங்கி கொடுப்பாங்க காசை. ஆமா, அதெல்லாம் படத்திலேயே நம்ம பார்த்துருக்கோம். நேராக ஒரு 200 ரூபாய்க்கு. சரி, இந்த வெத்தலை மேலே வச்சு காசை கொடுக்கலாம் சத்தியம் வாங்கிட்டு, சரி மீறி போனால் என்ன ஆகிடும்? இந்த 200 ரூபா வந்து கை குசுரவங்க ஆகிடும். அவன் 2000 கோடி 3000 கோடி 20,000 கோடி 2 லட்சம் கோடின்றான். அவனுக்கு ஒன்றும் நடக்கலை. அப்போது இந்த 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 மக்களோட இந்த மனநிலை இருக்குல்ல, இதை அறிந்தவர்கள் இன்னும் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. திராவிட கட்சிகள் தான். இப்போ நம்ம ஏன் இந்த பொங்கலுக்கு காசு தரலன்னு கேட்டாங்க. என்ன சொன்னார் துரைமுருகன்? தேர்தல் வரும்போது சேர்த்து கொடுத்தாங்க அடுத்த பொங்கலுக்கு. அப்போ என்ன, அப்போ அந்த 1000 சேர்த்து கொடுத்தோம்னா முடிஞ்சிச்சுல்ல. இப்போ இவங்க கொடுக்குற இந்த 1000 ரூபா, மகளுக்கு 1000 ரூபா, ஆத்தாளுக்கு 1000 ரூபா, புள்ளிக்கு 1000 ரூபா, அது என்னது இது? ஒரு நாட்டில் சார் ஒரு நாளைக்கு வந்து 1,28,00,000 பேர் குடிக்கிறான். அப்போது நீ 1000 ரூபா கொடுக்கல, நீ 1,15,16 லட்சமாக கொடுக்குறீங்க. இவன் புருஷன் ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு குடிக்கிறான். இவன் 5 நாள் காசை இந்த பிள்ளைக்கு தந்துட்டு நாங்கள் வந்து எங்களால் தான் இந்த குழந்தைங்கள்லாம் குடும்பம்லாம் இருக்குது அப்படிலாம் பிரபகண்டா பண்ணுறாங்கல்ல. இது உங்களுக்கு தெரியாதா? இப்படி கொடுத்தா அந்த காசுங்க வந்து சேரப்போகுதுன்னு. இதுதான் மக்களோட எதேச்சியான நிலை. இந்த நிலையை புரிந்து கொண்டவர்கள் தான் சார் இப்போ கூட்டம் போடுறேன்னு எதுக்கு ஒரு 60 ரூபா புடவை டோக்கனை கொடுக்குறான், கொடுத்து கூட்டம் முடிகிற வரைக்கும் அதில் தேவடுக்காக வைக்கிறான்ல. இது திமுக போன்ற கட்சியில் ஒரு இப்போலாம் ஒரு வானல ஒரு பெரிய குக்கர் மாதிரி ஒரு பாக்ஸு, அதுக்குள்ளே ஒரு குக்கர், அது விலையை என்ன ஒரு 100-150 ரூபா இருக்கும். மொத்தமாக ஹோல்சேல் வாங்கி கொடுத்துட்டு குக்கர் அப்படி வச்சிடறான். டோக்கனை போய் வீடு வீடாக குத்துறான். நீ கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா முடிஞ்ச ஒன்றுங்க அப்படியே டோக்கனை கொடு, குக்கரை பிடி. இப்போ இதெல்லாம் வந்து பிஜேபிக்கெல்லாம் தெரியாதுல்ல.
இப்போ முல்லை முள்ளால் எடுப்பது போல் வந்து இந்த மாதிரி அரசியலுக்கு அப்போ நயனா நாகேந்திரன் வந்ததுன்னா நீங்கள் சொன்ன கதை தான் இப்போ வந்து இது மாதிரி விஷயங்கள் பண்ணுறது தான் நயனா நாகேந்திரன் வந்துடலாம் வரமாட்டு என்ன சார் ஆமான்றீங்க? வேற என்ன சொல்லுவாங்க சார்? மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை தான் சார் கொடுக்கணும். அவள் வந்து ஓட்டு இப்போ நீங்கள் மனசா சார் சொல்லுங்க. அதாவது சார் எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள், எவ்வளோ வந்து அகேன்ஸ்டாக டிஎம்கே அகேன்ஸ்டாக அண்ணாமலை பரபரப்பாக பேசியிருக்காரு. இப்போ சரி உங்கள் ஒரு வீட்டில் மாதிரி சாசுக்குன்னு நயனா நாகேந்திரன் வந்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிறப்பாக பண்ணுவார். நீங்கள் இல்லாதப்போ உங்கள் வீட்டுக்கு ஓட்டுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு போகிறாங்க சார். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? சார் இது வரைக்கும் வாங்கினது இல்லை சார். இந்த மாதிரி வீட்லேயும் வாங்கினது இல்லை சார். உண்மையாக சொல்கிறேன் சார். சரி நீங்கள் வாங்கல, உங்ககிட்ட காசு இருக்கும். ஏன் சும்மா அவங்ககிட்ட காசாக கொடுக்குறான்? கொள்ளச்ச காசு தானே கொடுக்குறான்றான் ஜனங்க. நீங்கள் என்ன பேசுவீங்க அவங்ககிட்ட போய்? ஏம்மா இந்த ஓட்டுங்கிறது அம்பேத்கர் வந்து தன் உயிரை பணையம் வைத்து மற்றவங்களை வந்து போராடி சண்டை போட்டு இந்த ஓட்டை வாங்கி கொடுத்தாரு. சொத்து வரி கட்டணும், படித்தவன் டிகிரி வாங்கணும் மட்டும்தான் ஓட்டு போடணுன்ற போது இருந்தபோது சாதாரண மக்களை அவனை ஆளுவனை அவனே தேர்ந்தெடுக்கணும் அம்பேத்கர் இந்த ஓட்டை வாங்கி கொடுத்தாரு. இதை போய் இப்படி விற்கிறேன்னா இவன் என்ன சொல்கிறான்? ஐயா அவன் வீட்டு காசாக கொடுக்குறான், வந்தால் கொள்ளடிக்க போகிறான். என்ன உனக்கு என்ன வலிக்குது? ஆனால் இது நீங்கள் இல்லை சார். நீங்கள் சொல்கிறாரு ஆனால் ஓட்டி நியாயமாக அதாவது காசை வாங்கிட்டோம் சார். இப்போ நம்ம சீமானந்த சொல்லுவாங்க சார், காசை வாங்கிக்கோ, நம்ம காசு தான் அது, ஆனால் ஓட்டை எனக்கு நான் தான் என் கண்ணை குச்சிரு சாமி நினைக்கிறேன். சத்தியம் மீறினா என்ன ஆகிடும், என் பிள்ளைக்கு என்ன ஆகிடும் அப்படி நான் வந்து இந்த மாதிரி மக்கள் தான் அதிகமாக இருக்காங்களா சார்? ஆமாம் சார், அப்படி தான் இருக்கிறாங்க. இல்லைன்னா எப்படி இவங்களுக்கு வந்து காசை கொடுத்து ஓட்டு வாங்குவான்? இந்த லாஜிக் தானே சார். நீங்கள் நம்ம ஜனங்களை ரொம்ப தரக்கிறவா நினைக்கிறோம். அவன் பார்வையில் 5000 பெரிய காசு தானே சார். ஒரு வீட்டுக்கு 5000ங்கிறது நமக்கு வேணா அது என்னையா ஒரு ஓட்டை போய் 200 500 விற்கிறான்றோம். 10 பேர் இருந்தால் 5000 ரூபாங்கிறது ஒரு 10 நாளுக்கு ஏதோ கஞ்சி குடிச்சிருப்பான்ல. அந்த லாஜிக் இருந்து அவன் சொன்ன ஸ்ட்ராட்டஜி இப்படி யோசிக்கலாம். அதால தான் மக்கள் அதே நிலையில் இருக்கணும். இவன் எப்பயுமே கையேந்திக்கினே இருக்கணும். இவன் தமிழர் பண்டிகைன்னா கூட இவனோட முதன்மையான பண்டிகை கூட கவர்மெண்ட் எதனா வெள்ளங்கள்லாம் தருமா, இந்த தடவை என்ன அரிசி தருதா, கரும்பு தருதா, ஏன் இந்த தடவை 1000 ரூபா தரலையாமே அப்படின்ற நிலையில் மக்களை அப்படியே வச்சுன்னு இருக்கிறாங்க. இதுதான் இவங்களோட சக்ஸஸ். அப்போ எனக்கு விஷயம் புரியுது சார். இப்போ வந்து பிஜேபி வந்து ஒரு நல்ல அரசியல், ஒரு நல்ல தலைவர், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் அரசியல்வாதி இல்லை ஆனால் ஒரு சின்சியரான ஒரு ஆள் அப்படின்ற ஒரு மாற்றிட்டு பழையபடி இந்த திராவிட இதுக்குள்ளேயே வந்து திராவிட அரசியல் தான் பண்ண போகிறாங்க இன்டர்னலாக அப்படின்ற பாயிண்ட்டுக்கு அப்படி வச்சுக்கலாமா சார்? மேபி அதாவது இல்லை, இன்னொரு திராவிட இயக்கத்தை அழிப்பதற்கு சரி இதுக்கு இந்த டாக்டிக்ஸை பயன்படுத்தலாம்னு அவர்கள் நினைக்கிறாங்க. ரைட் சார். ஏன்னா இதை பயன்படுத்தாமல் தமிழகத்தில் ஜெயிக்கவே முடியாது சார். ரைட் சார். சார் இன்னொரு உதாரணம், இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக பட்டியல் சமூக, அதாவது என்ன சொல்கிறது, அவரை பறையர் சமூக மக்கள்னு சொல்கிறதா, ஏச்சி தமிழர்னு சொல்கிறதா என்னன்னு தெரில. அவர் மேலே ஒன்று சொன்னாங்க, ஒரு எலிகேஷன். பிசிக்கு 400, எஸ்சிக்கு 200. பிசிக்கு 400 ரூபா ஒரு ஓட்டுக்கு, எஸ்சிக்கு 200 ரூபா கொடுத்து சிதம்பரம் தொகுதியில் காசுக்கு ஓட்டு வாங்கினாருன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் மற்றவன் ஏன் சார் வாங்க மாட்டான்? என்னை ரட்சிக்கு வந்த வாழும் அம்பேத்கர்னு அவர் சொல்லிக்கிறாரு. அம்பேத்கர்கிட்டே காசு வாங்கி தானே ஓட்டு போடுறான் அம்பேத்கரோட வாரிசுகள். அப்போ இப்படி ஆகிட்ட ஊரில் போய் நான் வந்து நீதி நேர்மை ஓட்டை விற்கக்கூடாது. நீங்கள் நிறைய இடத்துல பாருங்கள், இந்த வாட்டர் டேங்கெல்லாம் ஓட்டை விற்காதீர் ஏண்டா, ஓட்டை வாங்க மாட்டோம் நீ முதல்ல ப்ராமிஸ் எடு. இவன் செவத்து நீங்கள் பாருங்கள், கிராமத்தெல்லாம் வாட்டர் டேங்க் மேலே, கவர்மெண்ட் வாட்டர் டேங்கில் ஓட்டை விற்காது. நீ போய் வாங்கினா விற்க தான் செய்வான், ஏன் போய் வாங்குற அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அதனால் இதுதான் சார்.